வணக்கம். இப்போது சமீபத்தில் தாவைக்கா கட்சியினுடைய ஒன் ஆஃப் தி லீடர் ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் 2021 கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அவர் என்ன பண்ணார், ஒரு வீடியோ வெளியிட்டார். ஒரு மேடை பேச்சில் அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அது ஒரு 2 days கழித்து ரஜினிகாந்தே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் தவறான தகவல், அது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் ஏற்கனவே 2 வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போது அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும். ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா, இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் மாதிரி முடியாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் நிறைய பேர்கள் இதை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு 2021 நீங்கள் வரல, அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதாவது வரேன்னு சொல்லி 3 வருஷமாக ஓட்டிட்டு கடைசியில் வரலன்னு சொல்லிட்டீங்க. அப்போல்லாம் நீங்கள் இப்போ எதுவும் பேசவே இல்லை. இப்போ என்ன பேசுகிறீங்க அப்படின்னு மக்களே நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய அளவுக்கு இது இந்த விஷயம் மாறி இருக்கு. இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சரி, ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் சரி, அவருக்கு இன்னமும் அவருடைய ரசிகர்களாகவே தொடர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்களுக்கும் திருடனுக்கு தேள் கூட்டின மாதிரி சும்மா இருக்காமல் இதை தூண்டி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் என்னென்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பதிலும் சொல்ல முடியாமல் புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நிறைய பேர்கள் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இன்னும் பணம் சம்பாதிக்கணும். ஆனால் அவர் சினிமாவுக்கு அரசியலுக்கு வரலன்னு சொன்ன காரணத்துக்கும் அவர் இப்போ வரைக்கும் சினிமாவில் நடிக்கக்கூடிய இப்போ வரைக்கும் சினிமாவில் தொடர்ந்து நடிச்சிட்டு கூடியதுக்கும் பார்த்திங்கன்னா முரண்பாடுகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் விட்டுத்தணும். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னமும் சினிமாவில் நடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அதோடு விட்டுணும். இன்னமும் ரஜினிகாந்த் படத்தை விரும்புகிறவங்க பார்க்கட்டும், அவர் நடிக்கட்டும், பார்க்குறவங்க பார்க்கட்டும், அதோடு நிறுத்திக்கோங்க. அதை விட்டு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கா அப்படின்னா அவர் வராரு, ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, என்னத்தையோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அவர் போட்டு இந்த நோண்டுறது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறது. நான் கூட விஜய் கட்சிக்காரனும் கிடையாது, விஜய் ரசிகனும் கிடையாது முதல்ல. ஆனால் நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்க, நடிச்சுட்டு போயிடுங்க. அதோட விஜய் போட்டு நோண்டாதீங்க. அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, என்னத்தையா பண்ணிட்டு போட்டோம். அதெல்லாம் தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகே, நன்றி.